ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேங்கிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட்டில் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 7 players A, B, C, D, E, F and G are score different runs in a match. D scores more than at least 1% but not more than 2%. A scores more than G but less than C and B. E scores the least run. G scores more than F who scores 42 runs. The one who scores the highest score 100 runs and the one who scores the third lowest score 52 runs. சரி, இதை மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 7 players. 1 2 3 4 5 6 7. ஓகே, இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா. D scores more than at least 1% but not more than 2%. ஓகே, அப்போ பாருங்களேன், D scores at least 1% but not more than 2% கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்த இது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A scores more than G. A scores more than G but less than C and B. இப்போது C and B விட லெஸ்ஸு. ஓகே, E scores, ஓகே, நெக்ஸ்ட் வந்து E scores the least run. ஓகே, E scores the least run அப்படின்னு வரும்போது இங்கே பாரு, இங்கே வந்து ஹையஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹையஸ்டாக இருந்தால் இது வந்து இந்த பக்கம் வந்து லீஸ்டாக இருக்கும். அப்போது E scores the least run. அப்போ E இங்கே வந்துடும். ஓகே, G scores more than F. G scores more than F. அப்போ G வந்து F விட அதிகமாக மார்க் எடுத்துக்காங்க. Who scores 42 runs. யார் அந்த ஹூன்றது? இந்த ஹூன்றது பக்கத்தில் யார் இருக்காங்களோ அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ F வந்து எவ்வளோ? 42 runs. ஓகே, who scores 42 runs. The one who scores the highest score 100 runs. அப்போது இங்கே வந்து யார்? 100 runs highest. And the one who scores third lowest score 52 runs. அப்போ third lowest எது? இது first lowest, இது second lowest, இது third lowest. third lowest வந்து 52. சரி, ஓகே. சரி, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்குது. நம்ம இங்கே இதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். எப்படி ப்ளேஸ் பண்ணால் எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது சரி, லீஸ்ட் வந்து சிஆர்பி. ஓகேவா? லீஸ்ட் வந்து ஹையஸ்ட் வந்து சிஆர்பி. ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1 2 3 4 5 6 7 பிளேயர்ஸ் மொத்தம். இப்போது ஓகே, இப்போ இங்கே CBAGF இருக்குது. ஓகே, இங்கே சிபி வந்து ஒன்று, இங்கே சிஆர்பி வரலாம், இல்லை இங்கே சிஆர்பி வரலாம். ஓகே, சரியா? அப்போது இதுக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? AGF. சரி, இப்படி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எஃப்போட ஸ்கோர் என்னங்க? 42. பட் ஆனால் இந்த கேஸில் எஃப் எங்கே வருது? இங்கே வருது. பட் ஆனால் இங்கே ஸ்கோர் என்ன இருக்குது? 52 இருக்குது. அப்போ இந்த கேஸ் வந்து டெஃபினெட்லி வந்து ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, சரி, அப்போ இதை நம்ம போட முடியாது. ஓகே, சரி, அப்போது 1 2 3 4 5 6 7. சரி, AG. ஓகே, அப்போ இங்கே ஆக்சுவலி இங்கே வந்து எஃப் வரக்கூடாது. சரி, இப்போ இங்கே இ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடம் 52 அப்படின்னா இ தான் லீஸ்ட்டு. ஓகே, இ தான் லீஸ்ட்டு, இங்கே ஹையஸ்ட்டு. இப்போ எஃப் வந்து பார்த்தோன்னா 42 இருக்குது. டெஃபினட்டாக இங்கே 52 அப்படின்னா இ வந்து லீஸ்ட்டு. ஓகே, ரொம்ப கம்மியாக இருக்கணும். இப்போ 52க்கு அடுத்து எஃப் வரத்துக்கு மேக்ஸிமம் சான்சஸ் நிறைய இருக்குது. அங்கே தான் வரும். இப்போ 42 இங்கே தான் வரும். ஓகே, சரி, அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்குது. இப்போது இங்கே எய்தர் சிஆர்பி இங்கே வரணும், இல்லை எய்தர் சிஆர்பி இங்கே வரணும், ஏ இங்கே வந்துடும், ஜி இங்கே வந்துடும். ஓகே, அப்போ இங்கே என்ன வரணும்? ஆக்சுவலி டி தான் வரணும். சரி, இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, பட் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தெரியாது. பட் எதுக்கும் ஒரு கொஷினை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். சரி, கொஷின் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுனா, இஃப் சி ஸ்கோர்ஸ், ஆக்சுவலி அப்படி தான் வரணும். இப்போ இந்த சிஎன்பி எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சி ஸ்கோர்ஸ் 92 runs. சி ஸ்கோர்ஸ் 92 runs. வாட் இஸ் த டோட்டல் ஸ்கோர் ஆஃப் டி ப்ளஸ் பி? சி வந்து 92 runs எடுத்தாங்கன்னா டி ப்ளஸ் பியோட ஸ்கோர் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ பாருங்கள், சி வந்து 92 ரன்னா, அப்போ 92 ரன்னா சி வந்து இதுக்கு அப்புறம் தான் வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது என்ன ஸ்கோரு?
100. அப்போ இங்கே கண்டிப்பாக பி தான் வரணும், இங்கே சி வரணும், இங்கே ஏ, இங்கே ஜி, இங்கே டி. ஸோ சி ஸ்கோர்ஸ் 92 ரன்ஸ்னால் வாட் இஸ் த ஸ்கோர் ஆஃப் டி ப்ளஸ் பி? அப்போ டியோட ஸ்கோர் எவ்வளோ 52 ப்ளஸ் பியோட ஸ்கோர் எவ்வளோ 100. அப்போது 100 + 52 வந்து 152. இதான் வந்து டோட்டல். ஓகே சரி, இப்போ இந்த மாதிரி கொஷினையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 2 கொஷின் மாதிரி தான். அந்த என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஷினை படித்தா அதில் சில க்ளூஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூஸை பேஸ் பண்ணி நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கரெக்டான ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன பண்ணும், வேரியஸ் பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். சரி, அந்த வேரியஸ் பாசிபிலிட்டிஸில் எந்த பாசிபிலிட்டி எக்ஸாக்ட் பாசிபிலிட்டின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸை படிச்சிங்கன்னா ஒரு க்ளூ கிடைக்கும். அந்த க்ளூ வச்சு நம்ம ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை.